உலகெங்கிலும் இருக்கும் பிளே தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. தை மாத பலன்கள். தை பிறந்தால் வழி பிறக்கும்ங்கிறாங்க. எங்களுக்கு வழி கிடைக்க போகிறதா? அதான் முக்கியம். கவலையே படாதீங்க, கம்பல்சரி வழி உண்டு. 4 கிரகங்கள் மகரத்தில் சேருகிறது. உச்சம் பெற்ற செவ்வாயோடு சுக்கிரனோடு புதனோடு சேர்ந்த சூரியன் பிரமாதமான யோகங்கள் எல்லாம் வெயிட்டிங்கில் இருக்குது. உங்கள் ராசிக்கு எல்லா கிரகங்களுமாக சேர்ந்து மகரத்துக்கு போச்சு பாருங்க. அங்கே நிற்குது ட்விஸ்ட்டு. காரணம் என்ன அப்படின்னா, இந்த மகரத்தில் தாங்க செவ்வாய் பகவான் உச்சம் பெறுகிறாருங்க. அது ஏன் செவ்வாய் உச்சம்னா இவ்வளோ பேர் அட்டென்ஷனாக பார்க்குறாங்கன்னா, ஒரு வாழ்க்கையில் ஒரு மனிதன் சொத்து சேர்த்துற பெரிய விஷயமே பூமியோ வீடோ லேண்டோ அரசு பதவிகளோ உயர் கௌரவமான ஒரு கவர்மெண்ட் ஜாபுகளோ இது எல்லாமே எங்கே வருதுன்னா செவ்வாய் தர்ற அனுகிரகத்தினால தாங்க ஏற்படுது. இதில் புதன் வேற வருகிறாரு. புதனும் சூரியனுமாக வராங்க மகரத்தில். இது புதாதித்ய யோகம் என்று அழைக்கப்படுகிறதுங்க. அதே மாதிரி சுக்கிரன் வேற வராரு. அப்போது சுக்கிரன் ரொம்ப முக்கியமான ஆள், செவ்வாய் அதை விட முக்கியமான ஆள், புதன் அதே மாதிரி சூரியன் எல்லாருமா சேர்ந்து 10ஆம் இடத்தில் வரும் பொழுது அது ஒரு காலபுருஷனுக்கு 10ஆம் இடம். அப்போது யார் யாரெல்லாம் ஃபாரின் போக போகிறீங்க, யார் யாருக்கெல்லாம் குழந்தை பிறக்க போகுது, யார் யாருக்கெல்லாம் காதல் ஓகே ஆக போகுது, யார் யாரெல்லாம் குபேர சம்பத்துகளை அள்ள போகிறீங்க, ராசி ரீதியாக நாம் பார்த்து விடலாம். இது இதயத்தின் இடப்பக்கம் இருக்கும் விருச்சிக ராசிக்காரர்களே, உலகம் எங்கும் இருக்கும் என் பிரியமானவர்களே, நான் மிகவும் காதலிப்பவர்களே, உள்ளபடியே உங்களை நான் விரும்புகிறேன். காரணம், விருச்சிகராசிக்காரர்களுக்கென்று இந்த உலகத்தில் ஒரு ஜோதிடர் இருக்கார் என்றால் அது நான் தான். உங்களை அப்படி கொண்டாடுபவனும் நான் தான். ஸோ 20-30 வருஷமாக என் வாழ்க்கையில் உங்களை பார்த்துட்டு இருக்கேன். உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற அத்தனை விஷயமும் எனக்கு தெரியும். நீங்கள் எல்லாம் யார், நீங்கள் எப்படிலாம் உங்கள் வாழ்க்கையில் 7.5 சனி 8.5 சனி 9.5 சனிலாம் உங்களை டார்ச்சர் பண்ணிச்சு ஆல் டீட்டெயில்ஸ் செய்யணும். ஸோ அப்போது என்னென்னா, இப்போ விருச்சிகராசிக்காரர்களுக்கு ஒரு ஃபேமிலி டாக்டர் மாதிரினா யார் என்ன சொன்னாலும் எங்கிட்ட தான் நீங்கள் ஜாதகம் பார்க்கணும். அதில் மாற்று கருத்தே கிடையாது. ஸோ அப்போ விருச்சிகராசிக்காரர்களுக்கு தை மாத பலன்கள் எப்படி இருக்க போகிறது? ஒரு ஊரே ஓடி போய் 3ஆம் இடத்துல உட்காரப்போகுது. இதில் என்ன பெரிய விசேஷம்? 3ஆம் இடத்துல இத்தனை பேர் வர்றது ஒரு விசேஷமா சார் என்றால், 3ஆம் இடம் என்பது என்ன அப்படின்னு பார்க்கணும். 3ஆம் இடம்னா என்ன? 3ஆம் இடத்துல யார் யார் உட்கார்றா? 1 6 செவ்வாய் பகவான் உச்சம் பெற்று 3ஆம் இடத்துல அமர்கிறார். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ராசிநாதன் உச்சம், அதே நேரத்தில் 6 உச்சம். 6 என்ன? வியாதி, கடன், கஷ்டம், பிணி போன்றவற்றை தருபவன் இந்த 6 அவன் உச்சம் பெற்று 3ஆம் இடத்தில் மறைந்தால் விபரீத ராஜயோகம் தோன்றுகிறது. விபரீத ராஜயோகம் தோன்றினால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு கடன்கள் ஒழிகிறது. பெரிய ப்ளஸ்ஸே தான். கடனில்லா வாழ்க்கை. இந்த கடனில்லா வாழ்க்கை ஒரு 6 உச்சம் பெறும் பொழுது வியாதி இல்லாத வாழ்க்கை என்பது உருவாகிறது. 2வது விஷயம் ஆரோக்கியமான. ஸோ ஆரோக்கிய வாழ்வினையே தனனா அதெல்லாம் உங்கள் வாழ்க்கை ஸ்டைல் மாற்ற போகிறீங்க. விருச்சிகராசிக்காரர்கள் தை மாதத்துக்கு அப்புறம் டெய்லி ஜிம்முக்கு போகிறது என்ன, டெய்லி அங்கே போய்ட்டு ஒரு டிஷர்ட் போட்டு ஜாக்கிங் போகிறது என்ன, ஒரே பிரமாதம். என்னங்க திடீர்னு இளமை ஆகிட்டீங்க, இளமை திரும்புதே தன்னனா என்ன இந்த மாதிரி ஆகிட்டீங்க, இந்த மாதிரி தான் ஆவீங்க. ஸோ அப்போது அடுத்ததாக 10 சூரிய பகவான் 3ஆம் இடத்தில் இருக்கிறார். 10 சூரிய பகவான். சூரியன் 3ஆம் இடத்தில் இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசு சார்ந்த பணிகள், தொழில் சார்ந்த பணிகள் போன்றவை எல்லாம் ஏற்படுகிறது. 10ஆம் இடத்துல 3ஆம் இடத்துக்கு இருக்கும்போது தொழில், அரசு பணிகள் இதெல்லாம். அடுத்ததாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 8 புத பகவான், 8 11 இவன் வேறு 3இல் மறைந்து விபரீத ராஜயோகம் பெறுக. திடீர்னு சொத்து. விருச்சிகராசிக்காரர்களுக்கு திடீர்னு ஒரு பெருஞ்சொத்து வரக்கூடிய யோகம் எல்லாம் வருகிறது. திடீர்னு பார்த்தா என்னடா டக்குன்னு இந்த மாதிரி சேர்த்துட்டீங்க, திடீர்னு பார்த்தீங்கன்னா அப்படி பெரிய விஷயம் ஆகிடுச்சு போன்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஏற்படும். சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் ஏற்படுகிறது. அடுத்ததாக இந்த புத பகவானை தொடர்ந்து செவ்வாயை தொடர்ந்து சுக்கிரன் 7 அவன் வேற 3ஆம் இடத்துல மறைகிறான். இது ஒன்று தான் பிரச்சனை. விருச்சிகராசிக்காரர்களுக்கு இந்த சுக்கிரன் மறையக்கூடாது. அப்படி மறைஞ்சா என்ன ஆகும்னா, கடை மேலே இருக்கிற பிஸியில், வேலை மேலே இருக்கிற பிஸியில் என்ன பண்ணுறீங்க, ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டீங்க. காலையிலேயே உங்கள் கணவர் ஐ லவ் யூ அனுப்பிட்டாரு, ஒரு மீட்டு அனுப்பிட்டு அடுத்த வேலையை பார்த்துருக்கலாம். நம்ம என்ன பண்ணுறோம், மற்ற வேலையெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் மீட்டு அனுப்பிக்கலாம்னு நினச்சோம். அதுக்குள்ளே ஒரு கோவம் வந்துருச்சு, தேவையில்லாத சண்டை. நீ எனக்கு அட்டென்ஷன் கொடுக்கறதில்ல, நான் உனக்கு அட்டென்ஷன் கொடுக்கறதில்ல, நீ எனக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதில்ல. உலகத்தில் இந்த பிஸ்னஸ் மேனுக்கு இருக்கிற பெரிய ப்ராப்ளமே என்ன அப்படின்னா, இந்த கையில் குடும்பம், இந்த கையில் ஒர்க்கு, இந்த 2த்தையும் ஹேண்டில் பண்ணணும். இதில் கிடைக்கிற லெஷர் டைம் இதுக்கு செலவு பண்ணணும்,
இதில் கிடைக்கிற லெஷர் டைம் இதுக்கு செலவு பண்ணணும். ரெண்டுத்தையும் சேர்த்து இன்னைக்கு கொஞ்ச நேரம் படு, நான் அதுக்குள்ளே அந்த ரிப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கேன், ரிப்போர்ட் முடிச்சப்பறம் நம்ம லவ் பண்ணலாம். அப்படி மேனேஜ் பண்ணி கொண்டு போகணும். அது ஒரு பெரிய சாமர்த்தியம். வேற எதுக்குமே நீங்கள் இந்த செலவு பண்ண முடியாது. இதில் கிடைக்கிற 1/2 மணி நேரமும் பிஸ்னஸ்க்கு தான், இதில் கிடைக்கிற 1/2 மணி நேரம் ஃபேமிலிக்கு தான். 2 ஜேர்னல் தான் உங்களுக்கு. இதில் உங்களுக்குன்னு கிடைக்கிற உங்களுக்குன்னு ஒரு உலகமே கிடையாதுங்க. ஒன்று ஃபேமிலி ப்ளஸ் பிஸ்னஸ், அவ்வளோதான். ஸோ அப்போது இந்த தடுமாற்றத்தில் மாட்டுவீங்க விருச்சிக ராசிக்காரர்கள். நான் ஃபேமிலியை பார்ப்பேனா, கடையை பார்ப்பேனா, இந்த பக்கம் குழந்தைய வேறு இன்றைக்கி நான் ஹாஸ்பிட்டல் கூட்டு போனோம், இந்த வேலை வேறு இருக்குது, இதுக்கு வேறு ஆளை போட முடியாது, நான் தான் போகணும், குழந்தை அம்மான்னு அழுவுது, நான் என்ன செய்கிறது தெரில. இது போன்ற பர்சனல் கமிட்மெண்ட்ஸு. இப்போது கம்பெனி மீட்டிங் முக்கியமா இல்லை சொந்தம் முக்கியமா? அந்த சுக்கரன் இப்படி தான் சொன்னேன். சில பேர்லாம் இப்படி தான், இந்த சுக்கரன் ராகுங்களாம் நோபால் போடுற ஆட்கள். டேய் நேரடியாக சண்டை போடுறா, ஏன்டா சைக்கலாஜிக்கல் டார்ச்சர் கொடுக்குற? இந்த மாதிரி சைக்கலாஜிக்கல் டார்ச்சர், ஒய்ஃபு, குழந்தை, சென்டிமெண்ட்டு, இது எல்லாத்தையும் அப்படியே ஒரு வேல்யூம் அதிகம் வச்சு நம்மளை டென்ஷன் பண்ணுறது, சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளமாக க்ரியேட் பண்ணுறது. ஸோ அதெல்லாம் தான் ப்ராப்ளம். வாங்க நீங்கள் மேனேஜ் பண்ணுங்கள். காலையில் இங்கே பாரு, இன்றைக்கி ஒரு நாள் நான் விட்டுருணும், இன்றைக்கி நான் ஃபுல் பிஸி, எனக்கு மீட்டிங் இருக்குது, டோன்ட் டிஸ்டர்ப், ஃபோன் எடுக்கலைன்னா தப்பாக எடுத்துக்காத, ஃபஸ்ட்டே சொல்லிடணும். அதை மட்டும் மேனேஜ் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணலாம். நம்ம ஒன்றும் கமிஷனரோட பிஸி கிடையாது, நம்ம அமைச்சரை விட பிஸி கிடையாது, நம்ம பெரிய பெரிய போலீஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் விட பிஸிலாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் அவங்கெல்லாம் ஃபஸ்ட்டே டிஸ்க்ளைமர் போட்டு வந்துடுறாங்க, இதோட நான் நைட்டு தான் வருவேன், என்னை பிடிக்க முடியாது, எதாக இருந்தாலும் இவன்ட்ட கேட்டுக்கன்னு ஒரு ஆளை போட்டுடுறாங்க. நம்ம பிரச்சனை என்னென்னா எல்லாத்தையும் நம்மளே ஹேண்டில் பண்ணுறோம், அதான் பிரச்சனை. நீங்கள் அதுக்கு பதிலாக மாற்று ஐடியாஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன். அதே மாதிரி 3ஆம் இடத்துல சுக்கிர பகவான் இருக்கிறார், 3ல் புத பகவான் இருக்கும் பொழுது வித்யா ஞானம் புதுசாக படிக்கிறது, கற்றுக்கிறது போன்ற விஷயங்கள்லாம் வரப்போகிறது. அதே மாதிரி புதிய வித்தைகள், புதிய தொழில்கள்லாம் கற்றுக்க போகிறீங்க. அதே மாதிரி 3ஆம் இடத்துல சூரிய பகவான் வேறு வரும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, தொழிலில் ரொம்ப பிரகாசமாக, பாலிடிக்ஸில், அரசியலில் பெரிய லெவல் போகிற இதெல்லாம் அமைப்புகள்லாம் ஏற்பட போகிறது. ரொம்ப பிரமாதமாக வருவீங்கங்க, சும்மாலாம் கிடையாது, வேறு லெவலில் வருவீங்க போன்ற விஷயங்கள்லாம் ஏற்படும். தை மாதத்திலிருந்து இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் வாழ்க்கை விமானத்தில் செல்ல போகிறதுனா அது கம்மி, நீங்கள் பறக்க போகிறீங்க. இப்படி விருச்சிகம் விமானம் மேட்ச் பண்ண பார்த்தீங்களா? விருச்சிக ராசிக்காரர்கள்லாம் விமானத்தில் செல்ல போகிறீர்கள், அதனால் பறக்க போகிறீங்க. ஒரே ஒரு விஷயம், ஓடுற இந்த நேரத்தில் கொஞ்சம் ஃபேமிலிக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், மற்றபடி எவ்ரிதிங் இஸ் ஆல் ரைட். ஸோ இந்த செவ்வாய் வருகின்ற, உச்சம் பெறுகின்ற, அதே மாதிரி 4 கிரகங்கள் சேருகின்ற இந்த தை மாதம் தொட்டு இந்த வருடம் முழுவதுமே உங்களுக்கு பலவிதமான நன்மைகளும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் கிடைக்கும். போட்டித் தேர்வுகள்லாம் ஜெயிக்க போகிறீங்க. என்னை தொடர்ந்து தொடர்பு கொள்ளணும்னா கீழே போயிட்டுருக்க இந்த 2 நபரை கூப்பிடுங்க, உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்தருள் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.